விஜய் சேதுபதி சார் செம்ம கடுப்போடு ஒரு ப்ரமோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி எல்லாரையும் வச்சு தான் செய்ய போகிறாருன்னு நான் நினைக்கிறேன். அவர் எல்லா வீக்கும் நல்லா திட்ட எல்லாமே செய்கிறாரு. ஆனால் அவர் என்ன பண்ணாலும் மக்கள் அதை ஏற்றுக்கிற பக்குவத்தில் இல்லைன்னு தான் எனக்கு தோணுச்சு. இன்றைக்கி அந்த சபரி, கமருதன், பார்வதி எல்லோரும் சேர்ந்து ஒரு ஃபைட் போட்டிருப்பாங்கல்ல, அந்த ஃபைட்டை பின்னாடி பார்க்குறாரு. பார்த்துட்டு காதை பொத்திட்டு நிற்கிறாரு. ஐயோ கத்திக்கிட்டே இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் இப்படி சொன்னால் கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு லவுட் ஸ்பீக்கர் இருக்கு இல்லையா, அதை எடுத்து வச்சுட்டு நான் இதில் தான் சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. சத்தியமாக இவங்க முதல்ல பிக் பாஸுக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு விஜய் சேதுபதி சார் சொல்லியே ஆகணும். ஏன்னா பிக் பாஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போதும் ஒரு டாஸ்க் நடக்கும்போதும் இதுக்கு முன்னாடி எந்த சீசன்லையும் இப்படி சண்டை போட மாட்டாங்க. அந்த டாஸ்க் முடிஞ்சப்பறம் சண்டை போடுவாங்க. இங்கே என்னடானா பிக் பாஸை வெயிட் பண்ண வச்சுக்கிட்டே பிக் பாஸ் அடுத்து கலை படிங்க, அடுத்து அரோரா படிங்கன்னு இப்படி சொல்லும் போதே இவங்க பாட்டுக்கு உட்காந்து அவங்க இஷ்டத்துக்கு பண்ணுறாங்க. இதுக்குள்ளே நிறைய பேர் பொருளை கிளப்பி விட்டுட்டாங்க. ரம்யா கிருஷ்ணன் மேம் தான் இன்றைக்கி ஹோஸ்டிங் வராங்கன்னு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, விஜய் சேதுபதி சார் தான். நீங்கள் ப்ரமோலேயே பார்த்துருப்பீங்க. அண்ட் இன்றைக்கி எவிக்ட் ஆக போகிறது கலையரசன் தான். ஸோ அதுவும் தெரிஞ்ச நியூஸ் தான். மற்றபடி அரோரா எவிக்டடு, கமருதன் எவிக்டடு, பார்வதி எவிக்டடு, அது எல்லாமே ஃபேக் நியூஸ் தான். அரோரா தான் எவிக்ட் ஆகுறாங்க. பட் இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அது என்ன சர்ப்ரைஸுங்கிறது எனக்கு தெரியாது. ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ நாளைக்கு சண்டே எபிசோட் தான் அந்த 4 வைல்டு கார்டும் வராங்க. இன்றைக்கி பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா விஜய் சேதுபதி சார் இவ்வளோ தூரம் கத்துனதுக்கு டெஃபினட்டாக கேள்வி கேட்பார். ஏன்னா அவ்வளோ சண்டை போட்டிருக்காங்க இவங்க எல்லாருமே. பட் பாரு கமருதனை மட்டும் தனியாக கன்ஃபெஷன் ரூமில் பிக் பாஸ் கூப்பிட்டு சமாதானப்படுத்திட்டாரு. அவங்க 2 பேரும் இப்போ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது நீங்களே பார்த்துருப்பீங்க. ஏதோ சம் ப்ராப்ளம் ஆயிருக்கிறதுனால தேவையில்லாமல் ஜெயில் பற்றி நியூஸ் வெளியில் வந்துடும் அப்படிங்கிறதுனால பிக் பாஸ் 2 பேரும் ஃப்ரெண்ட்லியாக ஆக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஏற்கனவே 2 பேருக்கும் உள்ளுக்குள்ளே 2 பேரையும் பிடிச்சிருக்கு. ஸோ அவங்க 2 பேரும் நார்மலாக ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கி விஜய் சேதுபதி சார் என்னெல்லாம் கேட்கணும்னு நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.